கேரக்டர் வந்துட்டு நிறைய கேரக்டர் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப வர்த்லெஸ்ஸாக போச்சு. புகழோட ஆக்டிங் நல்ல ஆக்டிங் தான் ப்ரோ. ஆனால் வந்துட்டு ஸ்கிரிப்ட் இல்லை, அவருக்கு கொடுத்த காமெடி ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப மொக்க. ஸோ அதனால அவருக்கு ரொம்ப நல்லா போல. சாங்ஸு தேவையில்லாமல் ஐட்டம் சாங்லாம் கொண்டு வந்து சாங் எல்லாமே மொக்கையாக தான் ப்ரோ போச்சு. சும்மா லைக் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாட்டு வர மாதிரி ஃபீல் ஆயிருச்சு. மொத்தம் வந்தது 6 பாட்டு தான். சும்மா பாட்டு வருது. திடீர்னு சீன் போயிட்டு இருக்கு, நடுவில் கட் பண்ணா இன்டர்மிஷன் வருது, நடுவில் கட் பண்ணா பாட்டு வருது. ஸோ நல்லா இல்லை ப்ரோ. காமெடி ரொம்ப என்னமோ லைக் ரைமிங்கா சொல்றாங்க. நம்ம லோக்கல்ல பேசுற ரைமிங்கா பேசுற வார்த்தை எல்லாத்தையும் காமெடின்றானுங்க. அதெல்லாம் கேட்க முடியல. ஃபர்ஸ்ட் பார்ட் செம படம். ஃபர்ஸ்ட் பார்ட்லாம் வந்துட்டு அதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு 100 ரேட்டிங் கொடுக்கணும்னா இதுக்கு ஒரு 1 or 2 தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி தான் இருக்கு படம். கண்டினியூஷன் இல்லை ப்ரோ, ஜஸ்ட் சேம் கேஸ்ட். நிறைய பேர் சிமிலர் கேஸ்ட் தான், ஆனால் வந்துட்டு கண்டினியூஷன் எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு 1 or 2 கொடுப்பேன் 10க்கு. வேஸ்ட் பாக்குறது வேஸ்ட். ஒரே ஒரு சாங் இருந்ததுங்க, அதுவும் என்னன்னு தெரியல. பாதி நேரம் தூங்கிட்டு தான் வந்தோம். நல்லா இல்ல. அது அவருடைய படம் இல்ல, திருச்சி அதனை டைரக்ஷன் பண்ண மாதிரி இருக்கு படம். ஹெட்ல அவர்கள் டைரக்ட் பண்ண மாதிரி இல்ல, காண்ட் ஏத்துற மாதிரி இருக்கு. அது காமெடியே கிடையாது, ட்ராஜடி. புகழ் ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு அவரோட கேரக்டர், அவருக்காக பார்க்கலாம், மற்றபடி ஒன்றும் இல்லை. புகழ் ஒரு லேடி கெட்டப்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணியிருக்காரு, எஸ்ஐ ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காரு, 100% கொடுத்துருக்காரு. ஒன்றும் இல்லைங்க, குக் வித் கோமாளி அதுல இருந்து கொஞ்சம் வந்திருக்காங்க, கலக்க போவது யார்ல இருந்து வந்திருக்காங்க. அது கலக்க போது யார் பார்த்தா கூட சிரிப்பா இருந்திருக்கும் போல. குக் வித் கோமாளி போட்டுதான் சிரிப்பா இருந்திருக்கும். ஜெயஸ்ரீ ராஜா படம் போட்டு எல்லாரும் அட வச்சுதான் கூட்டு வராங்க. நல்லா இல்ல. சூப்பரா இருக்கு சார், ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, பிரமாதமா இருக்கு சார். அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சார். அது அவங்களுக்கு 6 வரலாம் 5 வரலாம் ஒன்றா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்பயுமே வந்து என்னன்னா ஒரு படம் எடுத்து மிகப்பெரிய போராட்டம் உள்ள வந்து கலகலன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேருந்து எண்டு வர, அதாவது வயிறு குலுங்க ஃபேமிலியோட வந்து பெரிய லெவலில் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. ஓகே தான் சார். ஒரு புதுமையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா இப்போ ஒரு சிடி மேட்ரு கொண்டு வந்திருக்காங்க. பெரிய ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஜாலியாக இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் காமெடியாக தான் போயிட்டு இருக்கு சார். காமெடி ஃபர்ஸ்ட்டு முக்கியத்துவம் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. சாங்லாம் நல்லா இருக்கு சார். வித்யாசாகர் சார் பயங்கரமாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. படத்தோட எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். புகழ், வையாபுரி சார், விமல் சார், ஹீரோலாம் நல்லா பண்ணியிருக்காங்க சார். எல்லாம் கலகலன்னு போகுது சார். அதை நம்ம பரவாயில்ல சார். குக்கு வித்து கோமாளில் வந்து இப்போ பார்த்தா மீஸ் இல்லாமல் பொம்பளை போலீஸாக பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணிக்கிறாரு. வர்ணஜாலன்னு ஒரு கேரக்டரு. ஆமாம், பேரும் தெரியாமல் ஊரும் தெரியாமல் டோட்டலாக எல்லாருமே வந்து பார்க்கலாண்ணே. டோட்டலாக குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்லா கலகலன்னு. ஏன்னா இன்னைக்கு புன்னகை தேவையில்ல, புன்னகை சிரிப்பு தானே முதல்ல மெயின். அதனால் நல்லா பார்க்கலாம். இல்லை சொல்கிறோம் சொல்லி தானே போங்க, அது ஒன்றும் கிடையாதுண்ணே. அவருக்கு ரசிக்க தரலன்னு அர்த்தம் காமெடியை. அப்புறம் இன்னும் எப்படி தான் படம் எடுப்பாங்க? சார் சரிங்கண்ணா. இல்லைண்ணா ரசிச்சுண்ணா, காமெடி நல்லா எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபேமிலியோட வந்து போகலாம், எனக்கு பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருந்தது. காமெடிலாம் நல்லா சூப்பராகவே இருந்தது. புகழ் வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதோட ஹீரோவும் நல்லா தான் நடிச்சிருந்தாரு. பார்க்குற மாதிரி இருக்கு. நீங்கள் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். வேற லெவலில் இருக்குது, வித்தியாசமாக இருக்குது புகழ். இதில் விமல் சாரும் அது ஒரு ஈவனா, புரியுதுங்களா? ஹீரோயினா சரி, செகண்ட் ஹீரோ வந்து வேற லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கதம்பம் எனக்கு சொல்றது, நான் வந்து எல்லாருக்கும் மல்லிப்பூ பிடிக்கும், முல்லைப்பூ பிடிக்கும், கதமும் பூவும் பிடிக்கும்ல. அதை மாதிரி கதமும் கலந்த கலக்கல் காமெடி மூவி. தேசிங் ராஜா 2 வேற லெவலு. சார் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. ஸோ தான் ஆயிடுச்சுல்லடா, இத்தனை வருஷம் கழிச்சு இது எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு யோசிக்கணும்ல, நிறைய வித்தியாசங்கள் இருக்குல்ல. ஸோ நல்லா இருக்கு, உண்மையில வேற லெவலில் பண்ணியிருக்காரு. கொடுக்கலாம், 10க்கு 10 கொடுக்கலாம், தாராளம் கொடுக்கலாம், ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் காமெடி நாங்கள் வந்து சிரிக்க தான் ரசிப்போம், புரியுதுங்களா? நம்ம அதுக்குள்ளே போயினா நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறது. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டைரக்ஷன், ஒரு ப்ரொடியூசர், ஒரு மேனேஜ்மெண்ட்